நேர்களே, அண்மைய செய்தி. பரனூரில் கடத்தப்பட்ட லாரியை பிடிக்க போக்குவரத்து காவலர் லாரியில் தொங்கியபடி சென்றிருக்கக்கூடிய சம்பவமானது பாராட்டி பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்க கேட்கலாம். மனோகரன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் அன்பு என்பவருக்கு சொந்தமான லாரி வைத்துள்ளார். இவரது ஓட்டுநர் கமலக்கண்ணன் இன்று காலை செங்கல்பட்டு பகுதியில் இருந்து கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வண்டலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் வந்தபோது பாஸ்டாக்கில் போதிய பணம் இல்லாதால் சுங்கச்சாவடியை கடக்க முடியாமல் இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து லாரியை ஓரம் கட்டி ஓரமா நிறுத்தி விட்டுட்டு அதே போல உரிமையாளருக்கு இந்த தகவலை தெரிவித்தார். தொடர்ந்து பாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யும் பணியை அவர் மேற்கொண்டுள்ளார். அந்த சமயத்தை பயன்படுத்திய சுங்கச்சாவடி அருகே இருந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென லாரியை எடுத்து சென்னையை நோக்கி அதிவிரைவாக இயக்க தொடங்கினர். இதனை சற்றும் எதிர்பாராத லாரி ஓட்டுநர் கமலக்கண்ணன் உடனடியாக இது குறித்து அருகில் இருந்த காவலரிடம் தெரிவித்தனர். ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் உடனடியாக இந்த தகவல்களை அருகில் இருந்த காவலர்களுக்கு வாக்கி டாக்கி வழியாக தகவலை பரிமாறினர். மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் இருந்து போக்குவரத்து போலீசார் பாலமுருகன், லோகேஷ், காந்தி, மோகன் உள்ளிட்ட போலீசார் பேரிகார்டுகளை ஆகியவற்றை அமைத்து லாரியை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் லாரியை நிறுத்த முடியவில்லை. இருசக்கர வாகனத்தில் ஒருபுறம் போலீசார் லாரியை வேகமாக பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது லாவகமாக போலீசார் பாலமுருகன் லாரியில் ஏறி ஓட்டுநரை லாரியில் இருந்து கீழே இறக்க முயற்சி செய்தனர். ஒரு வழியாக மறைமல் நகர் ரயில் நிலையம் அருகே லாரியை மர்ம நபர் தடுப்பு சுவர் மீது மோதி நிறுத்திவிட்டு தப்பி செல்ல முயன்ற போது போலீசார் சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர். போலீசார் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு சினிமா பாணியில் துரைத்து சென்று சம்பந்தப்பட்ட மர்ம நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாறுமாறாக ஓடிய லாரி பொதுமக்களை இடித்து தள்ளும் விதத்தில் ஓடியது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. லாரி தடுப்பின் மீது மோதி நின்ற போது காவல்துறையினர் இணைந்து பொதுமக்களும் லாரி ஓட்டுநரை பிடிக்க உதவி செய்தனர். மேலும் இது குறித்து தற்போது சென்னை புறநகர் பகுதியில் பட்டப்பகலில் லாரியை கடத்தலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக நிகிதா, இந்த லாரியை கடத்தி வந்த மர்ம நபர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சுபாஷ் என்பதும் அவர் கடந்த 2 நாட்களாக செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே மனநல பாதிக்கப்பட்டவர் போன்று அங்கு சுற்றி திரிந்துள்ளார். மேலும் இவரை கைது செய்த போலீசார் தற்போது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநலம் பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். குறிப்பாக இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது சினிமா பாணியில் கடத்தி சென்ற லாரியை போலீசார் துரத்தி சென்று பிடித்த சம்பவம் அரங்கேறிய நிலையில் போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. தற்போது மரவேல் நகர் பகுதியில் ஜல்லி கற்களுடன் லாரிகள் மற்றும் லாரி கொண்டு பணியை நடைபெற்று வருகிறது. இது காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனை உடனடியாக சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசாரும் சரி செய்தனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி மனோகரன். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் லாரியை கடத்திச் சென்ற மர்மரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் விரட்டிச் சென்று பிடித்த போலீசாரின் செயல் பாராட்டி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்கியதை கேட்டோம்.